அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல காச்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கோம்? ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ் 10z by z minus 1 z minus 2 கொடுத்திருக்கோம். ஸோ உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிறோம். Let f of z equals to 10z by z minus 1 into z minus 2 உள்ளது உள்ளபடி எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பாருன்னு கேட்டிங்கன்னா z பவர் n மைனஸ் 1 ரெண்டு சைட்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 10 இன்டூ z பவர் n மைனஸ் 1 இன்டூ ஆல்ரெடி z இருக்கு இல்லைங்களா, பை z மைனஸ் 1 இன்டூ z மைனஸ் 2. சரிங்களா? இப்போ மேலே என்ன சார் ஆகும்? a பவர் m இன்டூ a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m பிளஸ் n மாற்றிக்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? z பவர் n மைனஸ் 1 கூட ஒரு z இருக்கு. இது z சொன்னாலும் சரி z பவர் 1 சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான். அப்போ என்ன சார் ஆகும்? z பவர் n மைனஸ் 1 பிளஸ் 1. அப்போ என்ன 1 1 கட் ஆகும். அப்போ z பவர் n இருக்கும். அப்போ மேலே என்ன இருக்கும்? 10 இன்டூ z பவர் n டிவைடட் பை z மைனஸ் 1 இன்டூ z மைனஸ் 2 இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சார் ஃபைன் பண்ணோம்? போல்ஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ போல்ஸ் எப்படி சார் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ போல்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யூஸ் டினாமினேட்டர் ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z மைனஸ் 1 இன்டூ z மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? அப்போ என்ன சார் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் z மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும், ஆர் z மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும். ஸோ ஃபைனலாக போல்ஸ் என்ன சார் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா z ஈக்குவல்ஸ் டு 1 அண்ட் அனதர் போல் z ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ நம்ம கையில் ரெண்டு போல்ஸ் வச்சுருக்கோம். z ஈக்குவல் டு 1 z ஈக்குவல் டு 2ன்ற ரெண்டு போல்ஸ் இருக்கு. அந்த போல்ஸோட ஆர்டர் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 1 தான். ஏன்னா z மைனஸ் 1 ஹோல் பவர் 1 தான் இருக்கு, z மைனஸ் 2 ஹோல் பவர் 1 தான் இருக்கு. அப்போ ஆர்டர் வந்து 1 தான். இது ரெண்டுமே சிம்பிள் போல் தான். சரிங்களா? அப்போ ரெசிடியூ ஃபைன் பண்ணும். ஸோ ரெசிடியூ ஆர் ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன சார்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு a ஆஃப் ஆர்டர் 1. ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா லிமிட்ஸ் பொதுவான ஃபார்முலா z tends to a z minus a into z power n minus 1 into f of z. இது ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா சார்? இப்போ R1 நம்ம கையிலனா ரெண்டு ரெசிடியூ வச்சிருக்கோம். அப்போ R1 ஃபர்ஸ்ட்ல ஃபைன் பண்ணுவோம். ஸோ R1ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு a. ஏக்கான வேல்யூ 1. சரிங்களா? ஆர்டர் 1 தான். ரெண்டுக்குமே ஆர்டர் 1 தான். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். லிமிட் z டென்ஸ் டு a. ஏக்கான வேல்யூ 1. z மைனஸ் a. அப்போ z மைனஸ் 1. z பவர் n மைனஸ் 1 f ஆஃப் z இங்கே வச்சிருக்கோம் இல்லைங்களா, இன்டூ 10 z பவர் n டிவைடட் பை z மைனஸ் 1 இன்டூ z மைனஸ் 2. சரிங்களா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ z மைனஸ் 1 z மைனஸ் 1 கட் ஆயிடும். அப்போ இசட்டுக்கு என்ன சார் போடணும்? 1 போடணும். இசட்டுக்கு 1 போடணும். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. இசட்டுக்கு 1 போட்டிங்கன்னா மேலே 10 இருக்கு, z பவர் n. அப்போ 10 இன்டூ 1 டு தி பவர் n இசட்டுக்கு 1 போடுறோம். இப்போ 1 மைனஸ் 2 கிடைக்கும் டினாமினேட்டரில். இப்போ கடைசி என்ன சார் இருக்கும்? 10 இன்டூ 1 டு தி பவர் n. கீழே என்ன சார் இருக்கும்? மைனஸ் 1 இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணலாம் சார்? மைனஸ் 10 இன்டூ 1 டு தி பவர் n எழுதிக்கலாம். மைனஸ் 10 எல்லாமே 1 டு தி பவர் n. இது ரெசிடியூ 1 இல்லைங்களா? அடுத்து என்னன்னா ரெசிடியூ 2. ஸோ R2. ஸோ R2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு 2. z ஈக்குவல்ஸ் டு 2. இதுக்கும் ஆர்டர் என்ன? அதே 1 தான். ஆஃப் ஆர்டர் 1. ஸோ இது என்ன கிடைக்கும் பாருங்க.
limit z tends to 2. Then z minus a. So z minus 2. A கான வேல்யூ 2. z minus 2 f of z. f of z கான வேல்யூ 10 z power n divided by z minus 1 into z minus 2. சரிங்களா? once again எதெல்லாம் பாசிபிள் அதெல்லாம் கட் பண்ணுங்க. ஸோ பாசிபிள் டைம்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். அப்போ z minus 2 z minus 2 கட் ஆயிடும். அப்போ z பதில் என்ன போடணும்? 2 போடணும். அப்போ மேலே என்ன சார் இருக்கு? 10 இருக்கு. z-க்கான வேல்யூ 2 போடுறோம். அப்போ 2 power n டிவைடட் பை கீழே z-க்கான வேல்யூ 2 minus 1. ஸோ கீழே 2 minus 1னா 1 தான். அப்போ ஃபைனல் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 into 2 power n இருக்கும். இது R2ஓட வேல்யூ. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா f of n. ஸோ f of nன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரெசிடியூஸை ஆட் பண்ணணும். ஸோ R1 plus R2. ஸோ R1 என்ன சார் வேல்யூ இருக்குது? -10 along with 1 to the power n இருக்குது. R2 என்ன சார் இருக்குது? 10 along with 2 power n இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுலேயுமே 10 காமனாக இருக்குது. அப்போ 10 காமனாக எடுத்துட்டா என்ன சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைமு 2 power n போட்டுக்கலாம் இல்லைங்களா? -1 to the power n போட்டுக்கலாம். ஸோ அடுத்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? 10 காமனாக எடுத்துக்கிறேன். 2 power n minus 1 to the power n. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். பிடிஎஃப் ஃபைலு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.